ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த்ராலயா டெம்பிள் தான் வந்திருக்கேன். ஸோ காலையில் எல்லாம் குளித்து எல்லாம் ஒரு ரெடியாகிடுது. எல்லாம் ஒரு குரூப்பை வந்து ஒரு 20 பேர் வந்திருக்கோமா. சரி கொஞ்சம் குளிக்கிறது லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் இல்லாத ஸ்டேஷன்லேருந்து இங்கே வரதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. ஸோ எல்லாம் வந்து குளிச்சுட்டு இப்போ எல்லாம் ரெடி ஆகியாச்சு. சரி இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். சப்போஸ் கோயிலில் போய் பதிவு போட முடியலன்னு சொன்னால் கண்டிப்பாக வெளியிருந்து காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே வாங்க போயிட்டு பார்ப்போம். இவரும் வந்து என்னோட கூட தான் வந்த ஃப்ரெண்டு. பார்த்துருப்பீங்க, காஃபி சாப்பிடும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நீ காஃபி சாப்பிடல, மந்த்ராலயம் வந்திருக்கார். மந்த்ராலயாவில் வந்து சாமி கும்பிட வந்திருக்கார். ஒரு ஆய் சொல்லு சார். தமிழில் கொஞ்சம் பேசுங்க சார். அவர் கன்னடா விட்டு வேறு எதுவும் வராது அவருக்கு? வராது. பேசுங்க சார், நீங்கள் எதாவது பேசுங்க. பேச மாட்டாரா? கோயிலுக்கு வந்திருக்காரு. அவ்வளோதான் அவர் பேசுறது. ஓகே வாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வரும்போது சரியான மழைங்க. ஸ்டேஷன்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சாம மழை. இப்போ லைட்டாக வெயில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த துணி கூட கழட்டி போடணுன மாதிரி ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி வேக்காடு ஆரம்பமாகுது. வாங்க என்ன தான் நடக்குது பார்த்துட்டு வாங்களேன். தகி நமக்கு வந்து ராயரை போட்டு வச்சு விட்டான் பையன் ஒருத்தன். வாங்க பார்ப்போம். நீங்களும் வந்து ராயரை போட்டு இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னாக்கா அதனோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். வாங்க பார்ப்போம். போகிறேன் இப்போ இவன் சாய் தானே வேணு கோயிலுக்குள்ளே போகிறேன் இப்போ. அதை தான் பார்க்கலாம். கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குதுங்க. சரியான கூட்டம். இவ்வளோ தான் போகணும் போனது. வாங்க இன்னும் கோயில் தூரம் போகணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மந்த்ராலயா கோயில் கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? வேறு லெவலாக இருக்குதுங்க. நீங்களும் யாராவது வந்தால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பண்ணிப்போம் போகலாம் வாங்க உள்ளார. நானும் இதுதான் முதல் தடவை வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் சண்டேன்றதுனால சரியான கூட்டங்க. பாருங்கள் வண்டிக்கு தான் ஏகப்பட்ட கூட்டம் வாங்குங்க. காட்டம் பாருங்கள். கூட்டத்தை பாருங்கள். பாருங்க கூட்டத்தை பற்றியா அப்படியே காட்டுற மாதிரி உள்ள கோயில் வந்து வந்தாச்சு. அப்படியே லைனில் போக ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது லைன் போட்டிருக்கேன். ரொம்ப தூரம் போட்டு எனக்கு 3 லைனுங்க. வாங்களேன் அப்படியே போயிட்டு வருவாங்க. அப்படியே பாருங்கள் வெளியே பாருங்கள். வெயிலுக்கு மேலே இந்த தடுப்பு போட்டதுனால வெயில் தாக்கு பிடிக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப திட்டாட்டமாகிட்டு இருக்கோம். அந்த 3 முறை சுற்றி கீழே போனாக்கா அங்கே இன்னும் 4-5 லைனுங்க சுற்றி வரணுமாங்க. அதுதாங்க சரியான கூட்டம் அந்த இடத்துல. வாங்க பார்ப்போம். கியூவில் தாங்க போட்டுருக்கோம். இன்னும் உள்ளே போய் சாமி பார்த்த பாடல இன்னும் கியூவில் தான் போட்டுருக்கோம். இது சரியான கூட்டங்க. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைனால சரியான கூட்டம். வாங்க பார்ப்போம். எப்படி பார்ப்போம். கூட்டத்தை காட்டியிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டு எங்கே கைவிக்கிற மாதிரி ரொம்ப அறிவு இல்லை. உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. சரியா, சாமி பார்த்து வந்தாச்சு. 11:30 மணிக்கு உள்ளே வந்து 1:15 மணிக்கு வெளியே வந்துருங்க. அவ்வளோ தூரம் நடந்திருக்கோம். சரிங்களா, குறைஞ்சி ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட் கூட நிற்க விடல. போன்னு வெளியே தள்ளி விட்டாங்க. அதை போய் பார்க்குறதுக்கு எல்லாம் மேலே போட்டு சட்டெல்லாம் கழிச்சு உள்ளே போனோம். என்ன பண்ணுறது, அவங்க ரூல்ஸ் அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்களும் யாரோ அது மாதிரி வந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் 2 பேர் குரூப்பில் வெளியில் வந்திருக்கோம்.
இன்னும் எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் இன்னும் வரல. அவங்கள வந்து கடைசியாக வந்து அவங்கவுங்க பாட்டு வந்து சேர வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாது. தேடக்கூடிய நிலைமை இல்லை. நம்ம ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாரு, ரொம்ப பசிக்குதுன்றாரு. ஸோ அவர் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் தேத்துறோம். அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகாதுப்பா, ரொம்ப சிறப்பாக நம்ம முடிப்பெல்லாம் விடுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம மந்திராலயா கோயிலுக்கு வந்து பூஜைலாம் பார்த்து முடிச்சாச்சு. என்ன பண்ணாலும் அவ்வளோ தூரம் சுற்றி உள்ளே வந்து ஒரு செகண்ட் நிற்க விட்டு பார்க்க விட மாட்டாங்க. போங்க 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 தள்ளி விட்றாங்க. அதுதான் ஒரு மனம் பெரிய வேலையாக இருக்குது. ரொம்ப தூரம் சுற்றி வந்து கூட இந்த மாதிரிலாம் ஒரு சோழனை நல்லா ஆகிட்டான். ரைட், ஓகே, எல்லாம் நல்லதுக்கே நினைப்போம். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து பூஜை முடிச்சாச்சு. பூஜை முடிச்சு சாப்பிட்றதுக்கு போயிடுங்க. இது எந்த கியூ இது? ನೀರು